வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 25 ஃபீட்டுக்கு 47.5 ஃபீட்டு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். பிளாட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஆப்ஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஆப்ஷன்லையும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து நமக்கு 50 ஃபீட் பை 50 ஃபீட் இருக்குது. ஸோ ஒரு சைடில் மட்டும் இப்போதைக்கு நம்ம டிசைன் பார்க்க போகிறோம். இந்த சைடில் வந்து நம்ம ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனுக்காக விட்டுருக்கோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இந்த சைடில் எந்த செட் பேக்கும் இருக்காது. செகண்ட் ஆப்ஷனில் கொஞ்சம் செட் பேக்கும் விட்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 11.5 ஃபீட் கிட்ட ஒரு ஸ்பேஸும் விட்டுருக்கேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு ஒரு சிட் அவுட் ஏரியா, ஒரு கார்டன் ஏரியாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு நல்ல ஒரு ப்ரைவேசி கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ இந்த கார் பார்க்கிங் நிறுத்திட்டு பைக் பார்க்கிங் கூட நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம ரெண்டல் பர்பஸ்க்கு நம்ம மேலே போனோம்னா கண்டிப்பாக அந்த பைக் பார்க்கிங்லாம் தேவைப்படும். அதே மாதிரி நம்ம டேரெக்டாக உள்ளே வந்தோம்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று பார்க்குறோம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு 13 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப்போட விட்டு நமக்கு 3 ஃபீட் கிட்ட வரும். ஸோ நம்ம அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹால் ஏரியா ஒன்று தெரியுது. 15 ஃபீட்டுக்கு 13 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இது ஒரு தாராளம் ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்னிச்சர் பிளேஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் நம்ம இங்கே டிவி யூனிட் வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு பேக் சைடில் உங்களுக்கு இன்டர்னல் கோர்ட்யார்ட் ஒன்று விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பிரிக் ஜாலி ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது மெட்டல் சிஎன்சி கட்டிங்கும் பண்ணி இந்த சைடை டெக்கரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஏரியா மாதிரி ஒன்று விட்டுருக்கேன். இங்கேருந்து நம்ம தாராளமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளே. இந்த சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஒன்று விட்டுருக்கேன். நார்த் வெஸ்ட் கார்னரில் 9 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ கபோர்ட் ஸ்பேஸும் உங்களுக்கு இந்த சைடில் ஒன்று வருது. இந்த கபோர்ட் ஸ்பேஸ் 4 ஃபீட்டுக்கு 3 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த 4 ஃபீட் அளவில் உங்களுக்கு இந்த கபோர்ட் ஒர்க் வந்துடும். இந்த டாய்லெட் ஸ்பேஸ் உங்களுக்கு அந்த 4 ஃபீட் பை 6 ஃபீட் அளவில் வருது. ஸோ இந்த டாய்லெட் ஸ்பேஸில் வந்து நம்ம சின்னதாக ஒரு 1.25 அந்த மாதிரி ஒரு வாஷ் பேசின் கூட போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கார்னரில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஷவர் பிளேஸ் பண்ணிட்டு கடைசியில் ஒரு WCயும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் செட் பேக் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கேருந்து நமக்கு வென்டிலேஷன் தாராளமாகவே கிடைக்கும். அதே மாதிரி டாய்லெட்ல இருந்து உங்களுக்கு இந்த சைடில் கார் பார்க்கிங்லேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு மெயின் ஃபாயர் ஏரியாவும் இது கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன் தாராளமே வந்துடும். ஸோ இந்த டாய்லெட்டோட வென்டிலேஷன் வந்து நம்ம 7 ஃபீட் ஹைட்டில் கூட வைக்கலாம். ஆனால் அதுக்கு மேலேயும் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் வந்து அந்த பீமோட பாட்டம் வந்து இன்டலோட டாப் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும் இந்த வென்டிலேட்டர். ஸோ நெக்ஸ்ட் இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்க பெட்ரூம் வந்தீங்கன்னா அதே 9 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதுக்கு கபோர்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த சைட் டேபிள் வைக்கிற இடத்துல நம்ம வச்சுக்க முடியும். அதே மாதிரி கிச்சனும் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னருக்கு 7 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 3 இன்ச்சு. இது வந்து ஒரு காம்பாக்டான ஹவுஸ் தான் கேட்டிருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றதால. அதனால இந்த ரூம் சைஸ் வந்து ஒரு மினிமமான ஒரு ரூம் சைஸில் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு ஸோ கிச்சனும் உங்களுக்கு இந்த சைஸில் தான் வருது. ஸோ இந்த டைனிங் ஸ்பேஸும் நம்ம இந்த வால் ஒட்டி நம்ம பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன் 6 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 4 ஃபீட்ன்ற அளவில். இந்த பேசேஜோட ஏரியா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்ன்ற அளவில் வருது. ஸோ இந்த பெட்ரூமுக்கு நம்ம வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா செட் பேக் ஏரியா ஒரு 2.5 ஃபீட் கிட்ட நமக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு தாராளமாகவே பெட்ரூமுக்கு வென்டிலேஷன் வரும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அவங்களோட பிளாட் தான். ஸோ இந்த பிளாட்ல வந்து அவங்களுக்கு தாராளமாகவே வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம காமன் டாய்லெட்டுக்கு கிச்சனுக்கு அண்ட் இந்த ஸ்டார் கேஸ் ஹாலுக்கும் வென்டிலேஷன் நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் ஏரியா ஒன்று வருது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் ஒரு கார் பார்க்கிங் வித் ஒரு மெயின் என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெயின் என்ட்ரி வந்து உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபீட்டுக்கும் கார் பார்க்கிங்க்கும் உங்களுக்கு ஒரு 16 ஃபீட் டு 15 ஃபீட் கிட்ட இருக்கும். அதே மாதிரி மெயின் என்ட்ரி நம்ம இந்த சைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மெயின் என்ட்ரி என்ட்ரான உடனே உங்களுக்கு ஹால் ஸ்பேஸ் ஒன்று தெரியுது. 13 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 16 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. அங்கேருந்து நம்ம கிச்சன் டைனிங்க்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தா 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் அளவில் இருக்குது. இதிலே வந்து நம்ம டைனிங்கும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன் 4 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் என்ற அளவில். அதே மாதிரி இந்த சைட் ஃபுல்லாகவே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் தாராளமாக. ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த இன்டர்னல் கோர்ட்யார்ட் ஆப்ஷன்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து ரூமுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். சவுத் வெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி இன்னொரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் 11 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 11 ஃபீட் என்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த செட் பேக் ஏரியாவில் ஒரு 2 ஃபீட் கொடுத்துருக்கோம் இந்த சைடில். ஸோ அங்கேருந்து நமக்கு வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ சவுத் டு நார்த் வந்து நம்ம பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு டிவி யூனிட்டும் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன் 6 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் 4 இன்ச்சில் இருக்குது. அதே மாதிரி சேம் டாய்லெட் சைஸ் வந்து இந்த சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு காமன் டாய்லெட்டாக உங்களுக்கு அமையும். ஸோ இங்கேருந்து நம்ம நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டார் கேஸ் ப்ரொவிஷனும் கொடுத்தாச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த சைடில் பெட்ரூம் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் இன்னொரு பெட்ரூம் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சன் சைடில் வந்து நம்ம ஒரு சிட் அவுட் ஏரியாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு நம்ம ஸ்லாப் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணாமல் நம்ம டெம்பரரி ரூஃப் மாதிரி ஏதாவது கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லைட் வென்டிலேஷனும் உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும் கிச்சன் சைடில். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.